ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர். லாஸ்ட் வீடியோவில் டெய்லரிங் மிஷினில் எப்படி த்ரெட்டிங் பண்ணுறது, எப்படி பாபின்லாம் வைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். பார்க்காதவங்க லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிளாத்தோட லென்த் எது, பிரெத் எது, அதுக்கப்புறம் வந்து கரைப்பகுதினா எது, கிராஸ் பீஸ்னா எதுன்னு தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ கரைப்பகுதின்றது பார்த்தீங்கன்னாக்கா செல்வேஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கரைப்பகுதி இப்போ வந்து லைனிங் கிளாத்தாக இருக்கட்டும், மெயின் ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு பிசுறுமே தெரியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கரைப்பகுதி. ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள், இது வந்து உயரம். உயரம்ன்றது லென்த்துன்னு சொல்லுவோம். இதில் த்ரெட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீட்டாக வந்து அது நெய்யும் போதே நல்லா நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிராஸாக வந்து நெஞ்சிருப்பாங்க. ரெண்டு இதுவும் சேர்ற இடம் தான் நம்மளுக்கு கிளாத்தாக வந்து வரும். இது வந்து அகலம். அகலம்ன்றது பிரெத்துன்னு சொல்லுவாங்க. லென்த்துனா என்னென்னா உயரம், பிரெத்துனா அகலம். இது வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிராஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கிராஸ் பீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம நெக்லைன்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் தான் எடுப்போம். கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு கிராஸாக இந்த மாதிரி வந்து ஒரு விரலில் பிடிச்சி இழுத்தாலே போதும், நல்லா வந்து எலாஸ்டிக் தன்மையோடு இந்த மாதிரி வரும். இது பேர் தான் கிராஸ் பீஸு. இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க எது வந்து கிராஸ் பீஸு, எது வந்து ஸ்ட்ரெயிட் லைனு, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக தெரியணும். ஒரு டெய்லராக இருந்தாக்கா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கிற சுத்தமாக வந்து இழுக்கவே முடியல. இதுவே நம்ம கிராஸாக இழுத்தோம்னா ஈஸியாக வந்து இழுக்க முடியும். ரொம்ப வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இழுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து கிளாத்தை இழுக்க முடியுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் நம்ம நெக்லைன், ரவுண்ட் நெக்கு, டிசைன் நெக் எதுவாக இருந்தாலும் கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நீட் லுக் வரும். இப்போ எந்த கிராஸ் நீங்கள் இழுத்தாலும் கரெக்டாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கிளாஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக நான் பிடிச்சி இழுக்கிறேன். எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் வந்து இழுக்க முடியல. அதுவே கிராஸாக இழுக்கும் போது நல்லாவே இழுக்க முடியுது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஃபேப்ரிக்கை கட் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செல்வேஜ்னா என்ன, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கிளாத் எப்படி இருக்கும் இழுத்தா, அதுக்கப்புறம் கிராஸாக இழுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து கிளாத்தை வந்து ஃபோல்டிங் போட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 1/2 இன்ச்சில் அதுக்கப்புறம் 1/4 இன்ச்லாம் தைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்ச்சி டேப்பில் 1/2 இன்ச்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சுன்றது 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். 1/2 இன்ச்சுனா 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறது தான் 1/2 இன்ச்சு. 1/4 இன்ச்சுன்றது பார்த்தீங்கன்னாக்கா 1/2 இன்ச்சுக்கு நடுவில் இருக்கிறது 1/4 இன்ச்சு. உங்களுக்கு இன்ச்சி டேப்பில் காமிக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் வந்து நோட்ஸ் வந்து கொடுக்குறேன். 1 இன்ச்சுனா என்ன, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பயாஸ்னா என்ன, இது எல்லாத்தையும் நான் வந்து நோட்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மடிக்க போகிறோம். 1/2 இன்ச்சு கிளாத் வந்து எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ 1 இன்ச்சில் மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து நம்ம வந்து கிளாத்தை மடிக்கிறதுன்னு அதே ஸ்டெப்பு தான் இந்த 1/2 இன்ச்சுக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு திரும்பி இன்னொரு ஃபோல்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம துணி ஓரம் அடிப்போம் பார்த்தீங்களா, சாரீலாம் ஓரம் அடிக்கும் போது நார்மலாக நம்ம எப்படி வந்து ஓரம் அடித்து ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுட்டு எஜ்ஜு தையல் வந்து போட போகிறோம். எஜ்ஜு தையல்ன்றது ஃபோல்டிங்லேயும் கிளாத் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷன்லேயும் பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கம் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணணும். நல்லா எஜ்ஜில் வச்சு தையல் போடணும். நம்ம மடிச்சிருக்க பகுதியே சுத்தமாக தெரியக்கூடாது. நம்ம மடிச்சிருக்கோமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கா அந்த ஃபேப்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து தையல் போடணும். இப்போ நான் உங்களுக்கு போட்டதை காமிக்கிறேன் பாருங்கள். டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக தையுங்க. கொஞ்சம் கிளாத்துக்கு வெளியில் தையல் போனாலும் திரும்பி தையலை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து தையுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரெயிட் ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபோல்டிங் பண்ணதே தெரியாது. நம்ம சொன்னால் மட்டும்தான் இது ஃபோல்டிங் பண்ணி தைச்ச துணி அப்படின்னே தெரியும். இந்த அளவுக்கு தைச்சதே தெரியாத மாதிரி நீட் ஃபினிஷிங்காக வந்து எட்ஜ் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடும் சரி ராங் சைடும் சரி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது. 1/2 இன்ச்சில் எப்படி கிளாத்தை ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ 1/4 இன்ச்சில் எப்படி மடித்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 இன்ச்சில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறது 1/2 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். அந்த 1/2 இன்ச்சுக்கு பாதியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 1/4 இன்ச்சு. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது 1/4 இன்ச் அளவுக்குள்ள கிளாத்தை வந்து மடித்து வச்சுருக்கேன். மார்க் பண்ண போர்ஷனில் கரெக்டாக வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ 1/4 இன்ச்சில் மடித்து இன்னொரு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1/4 இன்ச்சு அளவுக்கு கிளாத் வந்து வந்திருக்கும். அதுக்கு மேலேயே இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே எட்ஜு தையல் தான் இப்போ போட போகிறோம். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பழகிறவங்களுக்கு தைக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பீடும் வந்துடும், கரெக்டாக அந்த பர்ஃபெக்ஷனும் வந்துடும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். தப்பாக வந்ததுன்னா திருப்பி தையலை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து போட பாருங்கள்.
தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல நம்ம தைச்சிட்டே இருந்தோம்னா திரும்பி திரும்பி அந்த தப்பு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தப்பானாலும் பரவாயில்ல, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்து வந்து நீங்கள் ட்ரை பண்ண தான் நீட் ஃபினிஷிங் வரும். மற்ற நம்ம சுடிதார்லாம் தைக்கும் போது நெக்லைன்லாம் ஃபினிஷ் பண்ணும் போதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து சாரீ ஓரம் அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெப்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். காட்டன் ஃபேப்ரிக்னால நீங்கள் ஈஸியாக தைச்சிடுவீங்க. சாரியில் ஃபால்ஸ்லாம் அடிக்கும் போது அதுக்கப்புறம் வந்து ஓரம் அடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டெப் மட்டும் நல்லா பழகிக்கோங்க ஓரம் அடிக்கிறது. இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சாச்சு. 1/4 இன்ச்லையும் சரி 1/2 இன்ச்லையும் சரி நல்லா வந்து நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ எஜ்ஜு தையல் பார்த்தோம். இப்போ எஜ்ஜு தையலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எடத்தையல்னுவாங்க, தமிழில் வந்து எடத்தையல்னுவாங்க. இதை வந்து நம்ம தையல் போட்டதுக்கு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வரும். இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவ் போர்ஷனில் 2 ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2x2 ப்ளவுஸ்லலாம் வந்து எம்மிங் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிகினராக இருக்கிறவங்களுக்கும் சரி, டெய்லர் ஆக போகிறவங்களுக்கும் சரி இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக வந்து நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஒரு ஃபேப்ரிக் எடுத்து 1/4 இன்ச்சு கேப்பில் லைன் போட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் தான் பழக போகிறோம். 1/4 இன்ச்லேயும் 1/2 இன்ச்லேயும் வந்து தையல் போட போகிறோம். இப்போ 1/2 இன்ச்னா என்ன, 1/4 இன்ச்னா என்னன்னு நான் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருப்பேன். இப்போ இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இன்ச்சி டேப்பில் 1 இன்ச்சுக்கும் 2 இன்ச்சுக்கும் நடுவில் இருக்கிறது 1/2 இன்ச்சு, அதுக்கு மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 1/4 இன்ச்சு. உங்களுக்கு 1/2 இன்ச்சு வந்து நான் கீழே வந்து கோடு போட்டிருக்கேன், 1/4 இன்ச்சு வந்து சென்டராக கோடு போட்டிருக்கேன். இதுதான் வந்து இன்ச்சி டேப்பில் மெஷர்மெண்ட்டு. கரெக்டாக இந்த இன்ச்சி டேப்பை வச்சு நம்ம ஒரு பிளெயின் ஃபேப்ரிக் எடுத்து ஒவ்வொரு 1/4 இன்ச்சுக்கும் இந்த மாதிரி கிளாத்தில் கோடு போட்டு எடுக்கணும். நான் ஆல்ரெடி கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இதே மாதிரி தான் ஃபேப்ரிக்கில் நீங்கள் கோடு போடணும். இன்ச்சி டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒவ்வொரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா நமக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ 1/2 இன்ச்சுக்கும் அதே மாதிரி தான் 1/2 இன்ச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து கோடு போட்டுகிட்டே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கர்வ், இந்த வளைவுகள் எல்லாம் எப்படி வந்து தைக்கிறது. முக்கியமாக நம்ம ஸ்ட்ரெயிட்டில் வந்து ஈஸியாக தைச்சிடுவோம். இப்போ நான் போடுற இந்த வளைவுகள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா தான் கர்வ்லாம் எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்த வித லாக்கும் இல்லாமல் தைச்சிடுவோம். 1/2 இன்ச்சு தைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 2 இன்ச்சுக்கும் நம்ம லாக் ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம். லாக் ஸ்டிச் எதுக்கு போடுவோம்னா தையல் வந்து பிரியாமல் இருக்கணும், அந்த கிளாத்ல இருந்து தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம லாக் ஸ்டிச் போடுறது. வளைவு பகுதியில் எங்கே போடுவோம்னா ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் வந்து லாக் ஸ்டிச் போடுவோம். இதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். கிளாத்ல நம்ம ஸ்டிச் பண்ணும் போது அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போதும் அதே சேம் ஸ்டெப் தான் யூஸ் பண்ணணும். தையல் வந்து ஒழுங்காக வரலனாலும் த்ரெட்டு கட் ஆனாலும் திரும்பி பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து போடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். சிக்கு தையல் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வாட்டி நீங்கள் வந்து சரியாக தைக்கலனாலும் பரவாயில்ல, திரும்பி தையல்லாம் பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண பாருங்கள். தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரையாங்கிள் ஸ்டிச்சும் சர்க்கிளில் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். நான் டயக்ராம் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் கிளாத்தில் வந்து இதே மாதிரி டயக்ராம்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் நம்ம போகும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ன்றது இந்த வளைவு பகுதி, இந்த சங்கு சக்கரம் மாதிரி வந்து நல்லா சுற்றி சுற்றி வந்து போடுங்க. ஒரு 4 லேயர் இல்லைனா 3 லேயர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் முடித்தவங்க ட்ரையாங்கிள்லையும் சர்க்கிளையும் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸ் நம்ம போகும்போது என்னென்ன வந்து கரெக்ஷன் சொல்கிறேனோ அதில் வந்து அந்த ட்ரையாங்கிளையும் சர்க்கிளையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து கோடு போட்டு எடுத்துக்கோங்கன்னு. நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். கிளாத் வந்து எந்தளவுக்கு எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். 7.5 இன்ச் இருக்கிற மாதிரி நான் உயரத்தில் எடுத்திருக்கேன். இப்போ அகலத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். அகலத்தில் வந்து ஒரு 4.5 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு ஒவ்வொரு 1/4 இன்ச் அளவுக்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 கார்னர்லையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து கோடு போட்டுகிட்டே வந்துடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 1/4 இன்ச்சு மெஷர் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி மார்க் பண்ணும்போது டைம் எடுக்கும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ண போர்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். லாக் எதுவுமே போடல. அடுத்த தையலில் தான் நம்ம லாக் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ஸ்ட்ரெயிட்டாக தையல் வரலைன்னா திரும்பி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து போடுங்க. நான் கிளாத்தில் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கிளாத்தில் போடுறது கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன எல்லா ஷேப்புமே சரி, இந்த இன்ச்சஸ் வைஸ்லேயும் சரி, எல்லாத்தையும் பேப்பரில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிஷினில் எந்த வித தூசியும் வராது, டேமேஜ் ஆகாது, இல்லைனா டஸ்ட் ஆகிடும் அதிகமாக. அதுக்காக தான் நான் கிளாத்தை வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். டேரெக்டாக பண்ணுறவங்க கிளாத்தில் கூட பண்ணலாம்.
இப்போ ஃபஸ்ட் டைம் தான் நான் ஸ்டிச்சஸ் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். பேப்பரில் வந்து உங்களுக்கு கோடு போட்ட பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பரில் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து லாக் ஸ்டிச்சஸ் போடாமலையும், அதுக்கப்புறம் 1/2 இன்ச் போடும்போது லாக் ஸ்டிச் போட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பிளெயின் பேப்பர் எடுத்து சர்க்கிள், ட்ரையாங்கிள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கிளாத்துக்கு வாங்க. தெரியாதவங்க, எனக்கு சுத்தமாக மிஷின் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணணும். எனக்கு ஆல்ரெடி மிஷின் ஹேண்டில் பண்ண தெரியுன்றவங்க டேரெக்டாகவே நீங்கள் துணியில் ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1/4 இன்ச் அளவுக்கும் நான் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் போடுறேன். வந்து அந்த ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு இருக்கோ அது அளவுக்கு வந்து கோடு போட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு காமிங்க. நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்லோட் பண்ணுங்கள். நீட்டாக இருக்கணும். த்ரெட்டு கட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்பி தையல் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து போடுங்க. த்ரெட்டு கட் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கிளாத் முழுக்க நான் எந்தளவுக்கு கோடு போட்டிருக்கணும் அந்தளவுக்கு நான் எண்டிங்கில் வந்து ஃபினிஷிங் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தால் வீடியோட டியூரேஷன் அதிகமாகிடும். அதனால தான் வந்து நான் பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். பேப்பரில் ட்ரை பண்ணும்போது மேலே வந்து த்ரெட் இருக்கக்கூடாது, கீழே வந்து பாபின் கேஸில் பாபின்னு அப்புறம் பாபின் கேஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளெயினாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மிஷின் டேமேஜ் ஆகாது. இல்லைனா மிஷினில் வந்து தூசி அதிகமாக படிஞ்சிடும், க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டிருக்கேன். இப்போ 1/2 இன்ச்சில் எப்படி தையல் போடுறதுன்னு பார்க்கலாம். 1/2 இன்ச்சில் தையல் போடும்போது நான் லாக் ஸ்டிச் போட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி லாக் ஸ்டிச் போட போகிறோம். ஒவ்வொரு 1/2 இன்ச்சுக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1/2 இன்ச்சில் நம்ம டாட்டாக வச்சுட்டு அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து சுலபமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லாக் ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம். லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். லாக் ஸ்டிச்ன்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர்றது. இப்போ உங்களுக்கு நார்மல் மிஷினா பின்னாடி வந்து குதிரையை தூக்கிட்டு கிளாத்தை ஃப்ரண்ட்டும் பேக்கும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இதுவே அம்ப்ரெல்லா மிஷின் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு லாக் போடுறதுக்குன்னே தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் லாக் போட்டுக்கலாம். இப்போ நார்மல் மிஷினால் நம்ம அடிக்கடிக்கு பின்னாடி குதிரையை வந்து தூக்கிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு 2 இன்ச்சுக்கும் வந்து நீங்கள் லாக் போடுங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். எட்ஜில் பார்த்தீங்கன்னா நான் லாக் போடல, ஸ்டார்டிங்கில் லாக் போட்டிருக்கேன். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு லாக் போடுறதுக்கும் லாக் போடாமல் இருக்கிறதுக்கும். லாக் போடாமல் இருந்தீங்கன்னா கிளாத் வந்து 2 ஃபேப்ரிக் வச்சு ஜாயின் பண்ணி தைக்கும் போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக பிரிஞ்சிடும், சீக்கிரமாக தையல் வந்து அறந்துடும். அதுக்காக தையல் அறாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம லாக் போடுறது. கரெக்டாக வந்து லாக்கோடு ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் லைனு லாக்கோடு ஆரம்பித்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தைச்சிட்டே வரேன். நடுவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, எங்கெங்கே லாக் வரணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணலை, நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு தையல் சொல்லுவாங்க தமிழில், இது பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஸ்டிச் இங்கிலீஷில். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரு 3 ஸ்டிச்சு வந்து ரிவர்ஸில் போட்டுட்டு வந்தீங்கன்னா அது லாக் ஆகிடும். நிறையா வந்து ஒரே இடத்துல நல்லா குத்தி எடுக்கணும்னு இல்லை, ஒரு 3 தையல் போட்டாலே போதும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லைன்லையும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும். நல்லா இதெல்லாம் பழகிட்டிங்கன்னா நம்ம சுடிதார், அதுக்கப்புறம் ப்ளவுஸு இந்த மாதிரி போர்ஷன்லாம் கண்டிப்பாக லாக் ஸ்டிச் இல்லாமல் நம்ம தைக்கவே மாட்டோம். இந்த லாக் ஸ்டிச்லாம் ரொம்ப உதவும். சின்ன சின்ன பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பாயிண்ட் சொல்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ ஆல்ரெடி வீடியோ வந்து பார்த்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலதுலாம் தெரியும். தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்கில் போய் வீடியோவோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு வேகமாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால ஃபுல்லாக நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். செட்டிங்கில் போய் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடாகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி தைச்சிருக்கேன்னு. சேம் ஸ்டெப்பு தான், எதுவுமே மாற்றம் இல்லை. இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் குதிரையை பின்னாடி தூக்கிட்டு நம்ம லாக் ஸ்டிச் போட்டோம். சில பேர் வந்து லாக் போடுறதுக்கு இந்த மாதிரி குதிரையை தூக்க மாட்டாங்க, அப்படி கிளாத்தை மட்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துடுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். எந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு பழக்கமாக இருக்கோ, எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது நான் குதிரையை வந்து லிஃப்ட் பண்ணாமல் நான் டேரெக்டாக கிளாத்தை மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிவர்ஸ் எடுத்து நான் லாக் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் பின்னாடி கையே வைக்கலை, அப்படியே கிளாத்தை மட்டும் ஃப்ரண்ட்டு லைட்டாக இழுத்துட்டு லாக் போட்டுடலாம். திரும்பி வந்து லாக் போடுறேன். உங்களுக்கு நான் கரெக்டாக மைன்யூட்டாக நோட் பண்ணும்போது தெரியும் நல்லாவே டிஃப்ரென்ஸு. நான் பின்னாடி குதிரையை தூக்கல, இருந்தாலும் இப்போ போட்ட தையலில் லாக் ஸ்டிச் வந்திருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். 2 ஸ்டெப்புமே பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் குதிரையை தூக்காமல் அப்படியே கிளாத்தை வந்து ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் இழுத்துட்டு அப்படியே லாக் போட்டுக்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம பின்னாடி ஒவ்வொரு வாட்டியும் குதிரையை தூக்கிறத விட இந்த மாதிரி கிளாத்தை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு
இழுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கிளாத்தை இழுக்கக்கூடாது. முக்கியமாக கிளாத்தை இழுத்திங்கன்னா கிளாத் டேமேஜ் ஆகிடும், கிளாத் கிழியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கிளாத்தை இழுத்து பிடிக்காமல் தைச்சிக்கோங்க. மேலே எஜ்ஜில் இருக்க இந்த பிசுறு எல்லாத்தையும் மைன்யூட்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க த்ரெட் கட்டரை யூஸ் பண்ணி. சிசரை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சின்ன சின்ன இந்த மாதிரி தைக்கிறதுக்கெலாம் நம்ம சிசரை ஹேண்டில் பண்ணும்போது கை கொஞ்சம் வலிக்கும், அதனால த்ரெட் கட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 இன்ச்லையும் தைச்சாச்சு, 1/2 இன்ச்லையும் வந்து தையல் போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேவியில் இந்த வளைவுகளில் எப்படி தையல் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நடுவில் அந்த வளைவு பகுதி வர மாதிரி வரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க கிளாத்தில். இந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஸ்டார்டிங் சொன்ன மெஷர்மெண்ட் தான். இந்த ஸ்டார்டிங் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ஒரு 4-5 கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக அடுத்தடுத்த இதுவும் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வளைவு பகுதியில் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வளைவுகளில் போட போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து ஈஸியாக வந்து போட்டுருவோம், ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக தைக்க போகுது. ஆனால் வளைவு பகுதியில் தைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நீடில் நிறுத்தி கிளாத்தை வந்து லைட்டாக வந்து டேர்ன் பண்ணி விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நான் கிளாத்தில் வந்து ஒரு கை வச்சுருக்கேன், பின்னாடி லிஃப்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரலை வச்சு நான் வந்து லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு கிளாத்தையும் வந்து லைட்டாக டேர்ன் பண்ணி விட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். பொறுமையாக தைங்க, நான் பொறுமையாக தான் தைச்சிட்ருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். வேகமாக நம்ம ஸ்ட்ரெயிட் தையல் போடுற மாதிரி இந்த வளைவு பகுதியை தைக்க முடியாது, நிறுத்தி நிதானமாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறுத்தி நிதானமாக தைக்கும் போது தான் கரெக்டாக அந்த வளைவு பகுதியெலாம் உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தையல் வரும். தையல் போடுறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அந்த தையல் போட்டக்கப்புறம் அந்த ஸ்டிச்சஸே இந்த வளைவு பகுதியில் தைக்கும் போது ஒவ்வொரு வளைவுலையும் சின்ன சின்ன வந்து தையல் வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பே உங்களுக்கு வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தையல் போட்டு முடிக்க போகிறேன். இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு வளைவு தான் நான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். எண்டிங்கில் வந்து தையல் போட்டிருக்கேன் லாக் ஸ்டிச்சு, அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் வந்து லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். த்ரெட்டெல்லாம் பிசுறுலாம் இருந்தால் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த ஷேப்பில் நம்மளுக்கு வரணும். உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா தையல் அடிக்கடிக்கு கட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சில நேரத்தில் ஸ்பீடு வச்சு தைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் மிஷினை. ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம வளைவு பகுதியில் கரெக்டாக வந்து தைக்க முடியும். இந்த வேவே சில பேருக்கு கஷ்டமாக இருக்குன்னா சர்க்கிள் வந்து இன்னமும் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, பொறுமையாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். லாக் ஸ்டிச் போட்டு கரெக்டாக அந்த பெண்ட்லாம் நம்ம தைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பொறுமையாக மிஷின் ஹேண்டில் பண்ணுங்கள். வேகமாக தைச்சா மட்டும்தான் வராது, நீங்கள் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளைவு பகுதியில் நான் எவ்வளோ பொறுமையாக தைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த எங்கெங்கெல்லாம் கர்வ் வருதோ அந்த இடத்துல கிளாத்தை வந்து டேர்ன் பண்ணணும். கிளாத்தை வந்து இழுத்து பிடிக்காமல் வந்து தைங்க. நீடில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிளாத்தை இழுத்திங்கன்னா கிளாத் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி தையல் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எடை தையல் வந்துடும். அந்த மாதிரிலாம் போகாமல் கிளாத்தை எப்படி போதோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் கையை வைக்கணும் மேலே. கிளாத்தை வந்து பேக்கில் நகரும் போது கையில் வந்து அழுத்தம் கொடுக்காதீங்க, கிளாத் எப்படி போதோ அதே மாதிரி விட்டுருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து பேக்கில் லைட்டாக லிஃப்டரை தூக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக கிளாத்தை வந்து அப்படியே டேர்ன் பண்ணி தைக்கிறேன். அதே மாதிரி ஒரு வளைவு பகுதியில் நீங்கள் துணி திருப்பணும்னு நினச்சிங்கன்னா நீடில் வந்து நிறுத்திடுங்க, அதே கிளாத்தில் நிறுத்தணும். கிளாத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தையல் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ 2 வளைவு பகுதி தைச்சிருக்கேன், இதே மாதிரி தான் அடுத்தடுத்த வளைவு பகுதி வந்து தைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து ஈவனாக தைக்கணும். டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையாக தைங்க. இந்த கிளாஸ் முடித்தவங்க ட்ரையாங்கிளையும் சர்க்கிளையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமாக எனக்கு இந்த வளைவு பகுதியெலாம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணிவிட்டு அந்த வளைவில் வந்து பேப்பரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் வந்து தையல் போடுங்க. பேப்பரில் தைக்கும் போது எப்பயுமே த்ரெட்டு மேலே போடக்கூடாது, கீழே பாபின் கேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ அடுத்த வளைவு பகுதியும் சேம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பழகுறீங்களோ, எந்த அளவுக்கு தையல் போட்டு பழகுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம டிசைனர் ப்ளவுஸு, டிசைனர் சுடிதார்லாம் தைக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளாஸில் நம்ம சிலபஸில் வந்து அதெல்லாம் ஒன்றும் கவர் பண்ணலை, வெறும் பேசிக் தான் கவர் பண்ணுறதுனால இந்த ஸ்டெப்பு நீங்கள் டிசைனர் அளவுக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ஃப்யூச்சரில் எந்த ஒரு விஷயம் கற்றுக்கிறதா இருந்தாலும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக டைம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இந்த ஸ்டெப்லாம் வந்து சீக்கிரமாக பண்ணிடுவீங்க, அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போஸ்ட் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது 3வது ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ கடைசியும் அதே மாதிரி தான் நான் தைச்சி காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து அந்த ஃபேப்ரிக்கில் எத்தனை வாட்டி வந்து அந்த வேவி போட்டிருக்கீங்களோ அத்தனை வாட்டியும் ட்ரை பண்ணி தான் முழுசாக வந்து அனுப்பணும்.
இப்போ கடைசி லைன் வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம். நான் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அந்த வேவியில் எந்த அளவுக்கு போட்டிருக்கோன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம எந்த ஒரு துணி தைச்சாலும் ஃபைனலாக வந்து இருக்கிற பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நீட் ஃபினிஷிங் இருக்கும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்காக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிஷினில் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னோட மிஷினில் பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் இல்லை. உங்களோட மிஷினில் நம்பர் இருந்தால் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். கிளாத் வந்து எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து ஓரம் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. சைஸஸ் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் கரெக்டாக கிளாத்தில் எழுதும் போது பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் 1 to 5 வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒவ்வொரு சைஸஸ்லையும் வச்சு நம்ம த்ரெட்டோட அந்த லென்த் வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ஃபேப்ரிக்கு எந்த மாதிரி லென்த் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடணும்னு சொல்லிட்டு நான் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்றேன். சாட்டர்டே சண்டே வந்து நோட் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே சண்டே தான் நான் கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் வந்து நம்பர் 1 to 5 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு சைஸஸ்லையும் நம்ம வந்து ரெகுலேட்டரை மாற்றிட்டு நம்ம வந்து தையல் போடணும். நான் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த லைனுக்கு மேலே வந்து தையல் போடாதீங்க. லைனுக்கு பக்கத்தில் வந்து தையல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ கரெக்டாக வந்து 1ல் வச்சு நான் வந்து தையல் போட்டுட்ருக்கேன். லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிங்க. பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரில் வந்து 1ல் வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். இதோட ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு பொடி தையலாக இருக்கும். இந்த மாதிரி தையலை தெரியாமல் வச்சா கூட தையல் பிரிக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த தையலை வந்து ரேராக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து நோட்ஸில் கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைஸ் வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் செகண்டு சைஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலேட்டர் வந்து லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு 2ஆம் நம்பரில் வைங்க. 2ஆம் நம்பரில் வச்சு டைட் பண்ணணும். டைட் பண்ணினதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த பொடி தையலோட கொஞ்சம் பெரிய தையலாக வந்து வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சைஸ் வந்து 2ல் வச்சுருக்கோம். 2ல் வச்சுட்டு நம்ம லாக் போட்டுட்டு தான் ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டாக வந்து கோடுக்கு மேலே வந்து தைச்சிடாதீங்க. கோடுக்கு பக்கத்தில் வந்து தைங்க. கோடு எதுக்காக போட்டிருக்கோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது அந்த தையலோட லென்த் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் கோடு போட்டுட்டு உங்களுக்கு வந்து தையல் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2வது தையலும் போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம 3வது தையலும் போடலாம். 3வது தையல் போடுறதுக்கு ரெகுலேட்டரை கரெக்டாக வந்து நம்பர் 3ல் வந்து வச்சுக்கோங்க. நம்பர் 3ல் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போட ஆரம்பிங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன தையெல்லாம் போடும்போது ஊசியிலேருந்து த்ரெட் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். நம்ம திரும்பி திரும்பி நூல் கோக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்து பேலன்ஸ் பிளே யூஸ் பண்ணி ஒரு 2-3 தையல் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷின் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். மிஷின் வந்து ஹேண்டில் பண்ணும்போது தையல் வந்து வெளியில் வந்துடாது. ஊசியிலேருந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடாது. நம்ம சின்ன சின்ன தையல் போடும்போது அடிக்கடிக்கு வந்து த்ரெட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 3வது தையலும் வந்து நம்ம போட்டிருக்கோம். சைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 தையலுக்கும் இப்போ நம்ம போட்டிருக்க தையலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே டிஸ்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற சைஸ் வந்து நம்பர் 3யும் நம்பர் 4ம் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 வந்து ரேராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லேஸ் ஒர்க்கில் நம்ம பண்ணுவோம்ல நெக்லைனில், அந்த லேஸ் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு நம்பர் 5 வச்சு நம்ம தைக்கலாம். நார்மலாக நம்ம சுடிதார் ப்ளவுஸ் எது தைச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்பர் 3லேருந்து நம்பர் 4 இது 2த்துல நீங்கள் எது வேணாலும் வச்சு தைச்சிக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டு 4வது நம்பர் தையலும் நான் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். பிசுர்லாம் வந்து கையோடு கட் பண்ணிவிடுங்க. நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நம்ம 5ஆம் நம்பர் தையலும் வந்து போட்டுக்கலாம். ரெகுலேட்டரில் நம்பர் 5 லாஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 5 அதை கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து தையல் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா லென்த்தாக இருக்கும். நல்லா தையல் வந்து பெருசு பெருசாக இருக்கும். ரஃப்பாக நம்ம தையல் எதனா போடணும் அப்படின்னாக்கா நம்பர் 5ல் வச்சு தையல் போட்டுக்கோங்க. லாஸ்ட் எண்டு முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ மேலே போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தையல் வரும். இதுவே மைனஸில் போகுது, 0க்கு கீழேருந்து மைனஸில் போகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு தையல் வந்து வராது. ரொம்ப பொடிசாக இருக்கும். ரிவர்ஸ் ஸ்டிச் வரும். அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிஷினில் இருக்க ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி சைஸஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு சைஸ்க்கான தையல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தையலோட அந்த வேரியேஷன் தெரியாதவங்க இன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே நம்மளுக்கு பிகினர் லெவலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
சைஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் பண்ணணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கிளாஸில் பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் எப்படி போடுறது, கிராஸ் பீஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து கரை பகுதினா என்ன, அதுக்கப்புறம் ½ இன்ச்சில் எப்படி தையல் போடுறது, வேவியில் எப்படி தையல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த கிளாஸில் பார்த்துப்போம். அடுத்த வீடியோ இந்த கிளாஸை முடித்தவங்க அடுத்த கிளாஸை வந்து பண்ண பாருங்கள். கிளாத்தில் தான் பண்ணணும். கிளாத்தில் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.